வணக்கம். காளான் பண்ணைக்கு நீங்க ட்ரெய்னிங் போறீங்களா? ட்ரெய்னிங் போறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்த மறக்காம தெரிஞ்சுக்கங்க. இந்த 3 விஷயம் இருக்க இடத்துல கரெக்ட்டா ட்ரெய்னிங் போனீங்க அப்டின்னா, ட்ரெய்னிங் கரெக்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க ட்ரெய்னிங் போற இடத்துல அவங்களுக்கு காளான் பண்ணை இருக்கா? புரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்றாங்களான்றத கரெக்ட்டா தெரிஞ்சுக்கங்க. அவங்க அந்த மாரி பண்ணாங்க அப்டின்னா, கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்டி இல்ல ட்ரெய்னிங் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு ஷெட்ட வச்சுன்னா, அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருக்காது. அந்த மாரி இடத்துக்கு போகாதீங்க. 2வது காளான் பண்ண போட சொல்லி தராங்களான்னு பாருங்க. முக்கியமான விஷயம் அதுதான். நம்ம போற ட்ரெய்னிங்கே இதான். எப்டி காளான் பண்ண போடணும்னு நமக்கு தெரியணும். இல்ல நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்த விஷயங்கள் மட்டும் ட்ரெய்னிங் குடுக்குறாங்க அப்படின்னா, அது வேஸ்ட் தான். ஏன்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால காளான் பண்ண போட சொல்லி தர இடத்துக்கு நீங்க ட்ரெய்னிங் போங்க. 3வது விஷயம் எல்லாமே பிராக்டிகலா சொல்லி தராங்களா? ஏ டூ ஜெட் வெட்டு போறதுலருந்து காளான் பறிக்கிறது, கிளீன் பண்றது எல்லாமே பிராக்டிகல் ட்ரெய்னிங்கா உங்களுக்கு சொல்லி தந்தாங்க அப்படின்னா, ஸோ அந்த மாரி இடத்துக்கு போங்க. இல்ல வெட்டு போறது மட்டும் சும்மா எல்லாமே கண்ல காமிச்சுட்டு விட்டாங்க அப்படின்னா வேஸ்ட் தான். ஸோ அதனால எல்லாமே ஏ டூ ஜெட் பிராக்டிகலா செட்டு போறது, ஃபார் இன்ஸ்டலேஷன், காளான் பறிக்கிறது எல்லாமே பிராக்டிகலா சொல்லி தர இடத்துக்கு ட்ரெய்னிங் போங்க. இந்த மாரி இடத்துல போனீங்கன்னா, கண்டிப்பா நல்ல ட்ரெய்னிங்கா இருக்கும். பாய்.